இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. விஜய் டிவி புகழ் நாஞ்சில் விஜயன் சார். விஜய் டிவி புகழா? சரி சரி. ஆமா, இந்த இதுலலாம் போடுவாங்க, இந்த ஜோசியர்கள் சில வைத்தியர்கள்லாம் போடுவாங்க. ராஜ் டிவி புகழ், சன் டிவி புகழ். ஒரு டிவி, ஏதோ ஒரு டிவி நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த டிவியோட என்னன்னா தரங்கெட்ட, இந்த உலகத்திலேயே இந்த சமூகத்திலேயே தரங்கெட்ட கேடுகெட்ட கேவலமான வேலையை செய்யக்கூடிய ஆண் பெண்களை பிரபலமாக்கி விட்டோம். ரொம்ப தேர்ரேட்டாக இருக்கணும் கொண்டு வந்து டிவி செலிபிரிட்டி ஆக்கி விட்டோன்னே டிவியில் வந்தோன்னே பெரிய ஆள் ஆயிடுவான்னு நினச்சி 10 பேர் அவனை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ எனக்கு கூட சமீபத்தில் ஒரு பொண்ணு, தெரிஞ்ச பொண்ணு கூட, அவங்க 2K கிட்டு தான் வந்து ஒரு நபரை பற்றி பேசுகிறாங்க. அவன் ரொம்ப கேடுகெட்ட கேவலமான வீடியோவாக போட்டுட்டு இருந்தான், இதில் ரீல்ஸாக போட்டுருந்தான். ஆனால் ஆள் பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருந்தோடனே அவனை கூப்பிட்டே இந்த பொண்ணு சுற்றும். அது பெருமைக்கு அது சுற்றும், இவன் பெருமைக்கு அவளை கூப்பிட்டு சுற்றுவான். ஒரு நாள் இவன் நடிகன் ஆகிட்டான்னு வச்சுக்க, இதை கழட்டி விட்டுருவான். இதுதான் வந்து 90% நடக்கும். டிவி மீடியாவும் சரி, இந்த மீடியாலையும் சரி, விஷுவல் மீடியாலையும் சரி, எல்லாமே என்னென்னா இது அனாமத்து அட்ரஸ் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் ஒரு பரவாயில்லாமல் இருக்கும் அந்த பொண்ணு. இப்போ சோசியல் மீடியாவில் வந்தபோது என்ன ஆகுதுன்னா பொறாமையை தூண்டி விட்டு ஆடைகளை குறைக்க வைக்கிறது. அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிள்ளை வந்து கடைசியில் பான் ஆக்ட்ரஸாகவே ஆகிடும். அதில் வடிகட்டினீங்கன்னா ஒரு 1000 பேரில் ஒரு 5 பேர் தான் இருக்காங்கன்னு வைங்க, ஒரு 50 பிள்ளைங்க அரைக்குறை ட்ரெஸ்ஸில் தான் போகும். அப்போ அதை உள்ளே எழுதுனா அது வந்து இதில் இதை ஃபில்ஃபில் பண்ணும். ஃபுல் நியூட் மூவி ஓடுதில்ல, அது போல் இது ஆஃப் நியூடாக இருக்குது, இது போதுன்ற அளவுக்கு இது ஒரு சில பேர் கரெக்ட். ஏன்னா அவங்களுக்கு பெரிய வீக்னஸ். நம்மளை யாருமே பார்க்க மாட்டாங்க, நம்மளை யாருமே இது பண்ண மாட்டாங்கன்னும் போது அவங்களுக்கு ஒரு காதலன் கிடைக்கிறான் அப்படிங்கும்போது அவங்க அவனை அப்படி நம்புவாங்க. சினிமாவில் டைரக்டராக வரணும் அப்படின்னு வர்றவங்களில் 90% யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. என்ன கஷ்டப்பட்டாலும் யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டாங்க. ஆனால் அவன் டைரக்டர் ஆகிட்டான்னா அவனோட ஆட்டிடியூடே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் எந்த பொண்ணையும், அதாவது நீங்கள் சொல்கிறது இந்த போய் ஒரு பொண்ணை கூப்பிட்றது வைக்கிறதுன்றது வேறு, அந்த மாதிரி டைரக்டர்ன்றது தனி, அது ஒரு 10% 20%, அது வேறு. ஆனால் உண்மையிலே லவ் பண்ணினா கஷ்ட காலத்தில் ஒரு பொண்ணு நம்ம டேரக்டர் ஆகணுன்றப்போ ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னா அந்த டேரக்டர் ஆகிட்டானா அவன் சத்தியமாக அந்த பொண்ணை கடைசி வரைக்கும். ஆனால் அது 90%. அதே மாதிரி நடிகன் ஆகணும்னு வர்றான், இல்லை ஊரில் இருந்து கஷ்டப்பட்டு வர்றான், ஆள் நல்லா இருப்பான், ஆனால் அவனுக்கு வேறு வழியே கிடைக்கான்றவன் இவன் 90% ஏமாத்துக்காரனாக தான் இருப்பான். இது ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தது. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜர்னலிஸ்ட் உமாபதி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம்மா. ஓகே சார், இப்போ பரபரப்பா போயிட்டு இருக்கிறது என்னன்னா, நாஞ்சில் விஜயன் அவர் மேல வந்து ஒருத்தவங்க எனக்கு காசு, விஜய் டிவி புகழ் நாஞ்சில் விஜயன் சார். விஜய் டிவி புகழா? சரி சரி. ஆமா, இந்த இதுலலாம் போடுவாங்க, இந்த ஜோசியர்கள் சில வைத்தியர்கள்லாம் போடுவாங்க. ராஜ் டிவி புகழ், சன் டிவி புகழ்னு. என்னைக்கா ஒரு நாளைக்கு போய் காலையில் ஜோசியன்னு சொல்லியிருப்பாங்க, சன் டிவி புகழ்னு போடுவாங்க. ஆமாம், அது மாதிரி. ஓகே சார். தம்பி விஜய் டிவி புகழா? ஆமாம். சரி. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து வைஷுன்னு ஒருத்தவங்க வந்து அவங்கள ஏமாத்திட்டதா அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்தது. இப்போ வந்து சூர்யா தேவின்னு ஒருத்தவங்க வந்து என்கிட்ட காசு ஏமாத்திட்டாரு, இப்போ திரும்பவும் காசு கேட்டால் அவர் வந்து தரமாட்டாரு அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவதுமா, இது வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், ஒரு பொண்ணு, ஒரு பையன், இந்த 3 பேருக்கான ஒரு ட்ரையாங்கிள் லவ்வாக தான் நான் பார்க்குறேன். இதை வந்து இது ஜேர்னலிஸ்ட்டுக்கிட்ட கேட்குற கேள்வி இல்லை ஒன்று. ரெண்டாவது, இதுக்கெல்லாம் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டாக ஒருத்தன் உட்காந்து இந்த இவனோட போயிட்டா, அவனோட போயிட்டா, இந்த டிரான்ஸ்ஜெண்டர் இவனோட போயிட்டான்றது பேசுகிறதும் நியாயம் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் வந்து நியாயமாக தோன்றதுனால நான் இந்த விஷயத்தை கண்டினியூ பண்ணுறேன். என்ன அப்படின்னா, இந்த சமூகம் எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு ஆங்கிளில் சீனியர் ஜேர்னலிஸ்ட்டாக நம்ம இதை பற்றி பேசலாம். அந்த நபர் யார்? நாஞ்சில் விஜயனை, நாஞ்சில் சம்பத்தோ, சரி, நம்ம நாஞ்சில் சம்பத்துன்ற ஒரு அரசியல் ஞானி, அவரை பற்றியோ இதை பற்றியோ இல்லைன்னா கூட இது வந்து ஒரு பொது இது. இப்போ இந்த சமூகம் எப்படி போயிட்டுருக்கு, இது இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற பற்றி நம்ம பேசலாமா? சரியா? அது சில பிள்ளைங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், பசங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். முதல்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சோசியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடி செலிபிரிட்டி அப்படின்னா மீடியாக்கள்
அதுதான் மீடியா மாஃபியான்னு சொல்கிறோம். எல்லா மீடியா நம்ம சொல்ல முடியாது, நேர்மையான மீடியாக்கள் ஒரு 20% இருக்குது. இந்த மீடியா மாஃபியாக்கள் இப்போ பிரிண்ட் மீடியா, அதுக்கப்புறம் வந்து விஷுவல் மீடியா கட்டுப்பாட்டில் இந்த மக்கள் இருந்தாங்க. அவங்க யாரை செலிப்ரிட்டி ஆக்கி விடணும்னு நினைக்கிறானோ அவனோட பேட்டி போடுவான், அவங்கள தூக்கி விடுவாங்க. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஓகே. ஒன்று பணம் லஞ்சம் வாங்கிட்டு பண்ணுவான், இல்லைனா பெரிய ஒரு தொழிலதிபராக இருப்பான், அவங்களுக்கு விளம்பரம் கொடுப்பான், இல்லைனா அவனை மிரட்டினா காசு கொடுங்களான்ற மாதிரி இருக்கும். இதை வந்து ரோட்டில் உள்ள தேர்ட் ரேட் மாஃபியா மாதிரி தான் அவங்களும் பண்ணுவாங்க. அதை டீசெண்டாக பண்ணுவாங்க. ஒருத்தனை பற்றி ஸ்டோரியை போட்டு விடுவாங்க, அப்புறம் அவன் ஆட்டோமேட்டிக்காக விளம்பரத்துக்கு கொடுத்தோன்னா அந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட்ன்றாங்க. இப்படி அந்த மாஃபியாக்கள் கையில் இருந்தது கொஞ்சம் காலம், பிரிண்ட் மாஃபியா, அதுக்கப்புறம் விஷுவல் மாஃபியாக்கள். இப்போ வந்து என்னென்னா அதை பூராத்தையும் உடச்சி இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா உடச்சிருச்சு. ஓகே. திறமை இருக்க மாஃபியா வாய்க்கும் அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன பண்ணனா, ஆளுக்கு அவனையா போட்டு அடிக்கிறது, இவன் அவனை கேவலப்படுத்த வேண்டி. இது உச்சநீதிமன்ற நீதிபதி வரைக்கும் சொல்லியிருக்காரு. அதுதான் காக்ரோச்சுன்னு சொல்லி என்னத்தையும் ஒன்று பண்ணிட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குன்னு வைங்க. இதெல்லாம் ஒரு செட்டப். இந்த செட்டப்புக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டிவி, ஏதோ ஒரு டிவி நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த டிவியோட என்னென்னா தரங்கெட்ட, இந்த உலகத்திலேயே இந்த சமூகத்திலேயே தரங்கெட்ட, கேடுகெட்ட, கேவலமான வேலையை செய்யக்கூடிய ஆண் பெண்களை பிரபலமாக்கி விடுறது. ஓகே. மாடு குளிப்பாட்டிட்டு இருந்தா அது கேவலமான வேலைன்னு சொல்லலை. அது மாடு குளிப்பாட்டுறது, ஆடு மேய்க்கிறது அப்படின்றது தொழில். அந்த தொழில் பார்க்குறவங்கள நம்ம சொல்ல வரல. அதுக்கு கூட வழி இல்லாமல் அதை கழுவி கொடுத்துட்ருக்கான்ல ஒருத்தன். அவனை வந்து சரஸ்வதி சபதம்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்களா? என்னம்மா இது? அது வந்து உங்கள் அப்பா காலத்து படத்துக்கு, அவங்க அப்பாவுக்கே சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்திருக்கு அந்த படம். அந்த படத்தில் வந்து என்னென்னா 3 தெய்வங்கள் சபதம் போடும். இருக்கிறதுலே ஒரு பாடு பிச்சைக்காரனை பணக்காரனை ஆக்குறேன்னு லட்சுமி தேவி சபதம் போடுவாள். வாய் பேசவே முடியாத ஒரு அறிவில்லாத ஒரு முட்டாளை மிகப்பெரிய ஒரு கவிஞன் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி சரஸ்வதி தேவி. ஒரு உலகத்திலே இருக்க கோல டுபாக்கூர், எதை பார்த்தாலும் பள்ளியை பார்த்தாலே பயப்படுறவனா ஒரு மாபெரும் வீரன் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி வீரலட்சுமி சொல்லுவாங்க. இந்த 3 லட்சுமியில் யார் ஜெயிக்கிறாங்கன்றது தான் அந்த கதை. அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற அந்த டிவியில் என்னன்னா, இருக்கிறதுலே லோஃபர் முட்டா பையனை இந்த உலகத்தில் பலரும் பாராட்டக்கூடிய ஒரு அறிவுஜீவியாக மாற்றி காட்டுறேன்னு ஒருத்தர் சவால். ஒருத்தன் ஆகப்பெரும் டுபாக்கூர், இந்த இதை வந்து ப்ராஸ்டியூஷனை தொழிலாக செய்கிறவங்க, இவர்களை வந்து ஒரு பத்தினி மாதிரி நான் ஃபோக்கஸ் பண்ணி அவர்களே எல்லாரும் பாராட்டுற மாதிரியான ஒரு பொண்ணை நான் கொண்டு வரேன் அப்படின்னு ஒருத்தன் சவால் விடுவான். இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கிறதுலே ஈத்தரையான ஒருத்தனை அறிவாளியாக நான் காட்டுறேன், பணக்காரன் ஆக்கி காட்டுறேன், நடிகன் ஆக்கி காட்டுறேன்னு சவால். இப்படி இந்த சவாலில் யார் ஜெயிக்கிறான்றதான் அந்த டிவியோட செட்டப்பு. அதனால் என்ன பண்ணுவான்னா, ரொம்ப தேர்ட் ரேட்டாக இருக்கவனை கொண்டு வந்து டிவி செலிப்ரிட்டி ஆக்கி விட்டோன்னே டிவியில் வந்தோன்னே அவன் பெரிய ஆள் ஆயிடுவான்னு நினச்சி 10 பேர் அவனை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ எனக்கு கூட சமீபத்தில் ஒரு பொண்ணு, தெரிஞ்ச பொண்ணு கூட அவங்க 2K கிட்டு தான் வந்து ஒரு நபரை பற்றி பேசுகிறாங்க. அவன் ரொம்ப கேடுகெட்ட கேவலமான வீடியோவை போட்டுட்டு இருந்தான். இதில் ரீல்ஸாக போட்டுட்டு இருந்தான். ரொம்ப அசிங்கமாக தேர்ட் ரேட்டான மணலில் கொண்டவன் தான் அந்த தம்பி போட்டுட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா என்ன பண்ணான்னா, ஒரு டிவியில், அது இன்னொரு டிவி, ஓகே, அந்த டிவியில் இருக்கிறதுல கேடு கேட்டவனை நீ மட்டும்தான் உருவாக்குவியா, நான் உருவாக்குறேன் பாருன்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு ஷோவில் விட்டாங்க. ஷோவில் விட்டு பிரபலமாக்கி விட்டாங்க. உடனே வந்து இவனோட சேர்ந்து இருந்தால் தான் நம்ம பிரபலமாக முடியும்னு ஒரு பொண்ணு அவனோட அட்டாச் ஆகிடுச்சு. ஓகே. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். இவன் என்ன பண்ணுவான்னா, ஒன்று இவன் வந்து நடிக்கணும்னு வருவான், அந்த பொண்ணு வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கும், அதுக்கு ஒரு நல்ல இன்கம் இருக்கும், இல்லை காசு வச்சுருக்கோம், ஒரு கார் வச்சுருக்கோம், அதுவும் வந்து நடிக்கணுன்ற அந்த பேஷனோடு இருக்கணும். ஆனால் அது வந்து ஏதாவது ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணுவான்னா, இவன் அந்த பொண்ணாட்டையை போட்டுருவான். இவளை வச்சிட்டோம்னா, இவளை எப்படியாவது பிடிச்சி லவ் பண்ணுறேன்னு தூக்கிட்டோம்னா, இவ சம்பாத்தியத்திலே, இவ காரில், இவ பைக்கில் இப்படியே சுற்றிக்கலாம் அப்படிங்க. அந்த பொண்ணு பார்க்கும், சரி இவன் ஆள் சூப்பராக இருக்கான், இந்த மாதிரி ஒருத்தன் நமக்கு கிடைக்க மாட்டான், நல்லா அழகாக இருக்கான், நல்லா பர்சனலாக இருக்கான், நாளைக்கு ஒரு நடிகன் ஆகிட்டான்னா நம்ம நடிகரோட பொண்டாட்டி ஆயிடலான்னு சொல்லி அது ஒரு சுயநலத்தில் இவனோட அட்டாச்மெண்ட் போயிடும். இவன் ஒன்றும் இல்லாதவனாக இருப்பான், ஆனால் ஆள் பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருந்தோடனே அவனை கூப்பிட்டே இந்த பொண்ணு சுற்றும். அது பெருமைக்கு அது சுற்றும், இவன் பெருமைக்கு அவளை கூப்பிட்டு சுற்றுவான். ஒரு நாள் இவன் நடிகன் ஆகிட்டான்னு வச்சுங்க, இதை கழட்டி விட்டுருவான். இதுதான் வந்து 90% நடக்கும். ஓகே. டிவி மீடியாவும் சரி, இந்த மீடியாலையும் சரி, விஷுவல் மீடியாலையும் சரி, எல்லாமே என்னென்னா, இவன் அனாமத்து அட்ரஸ் இல்லாமல் இருக்கிற வரைக்கும்
ஒரு பரவாயில்லாமல் இருக்கும் அந்த பொண்ணு. அதை ஓட்டிகிட்டு அதுகிட்ட காசை வாங்கிட்டு ஊட்டி பற்றி அதை வச்சே இவன் ஓட்டுவான். அவனுக்கு வாழ்வாதாரத்துக்கு அந்த பொண்ணு தான் ஹெல்ப் பண்ணும். அவனுக்கு காசு கொடுக்கும், எல்லாமே கொடுக்கும். அது என்ன இதில் பார்க்கணுன்னா, இன்னும் ஒரு நாள் பெரிய ஆளாயிடுவான், அப்போ நம்ம புருஷன் பெரிய நடிகன் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை ஆள் நல்லா இருக்கா, அவனுக்கு எல்லாம் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இப்படி ஒரு மாப்பிள்ளை நம்ம வெளியில் பார்க்கறனா கஷ்டம். 50 பொண்ணு கேட்பான், அது கேட்பான், இப்படி ஒரு ஸ்டைலிஷாக இருக்கான். அதே நேரத்தில் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு, நைட் லைஃபுக்கு, அதுக்கு இதுக்கெலாம் இவன் செட் ஆவான். புதுசாக ஒருத்தனை கல்யாணம் பண்ணோன்னா அவன் வீட்டில் இருக்கன்னு சொல்லுவான், வெளியில் விட மாட்டான். இதுக்கு இவன் ஃப்ரீக்காக நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட்லியாக சுற்றுறான்னா இவனை, ஆனால் அவன் ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரீக்காக சுற்றுற காரணமே இந்த பிள்ளையை ஆட்டையை போடுறது தான். ஓகே, அதுட்டு எதை பிடுங்கணுமோ பிடுங்கிட்டு ஒரு நாள் இவனுக்கு வாய்ப்பு மட்டும் கிடைச்சா தான் இவனோட இன்னொரு முகம் தெரியும். ஆமாம், புரியுதா? விட்டுட்டு போயிடுவான். ஓகே சார். அதே மாதிரி வந்து நீங்க சொல்ற மாதிரி தான் சோஷியல் மீடியால வந்து நல்ல கண்டென்ட் போடுற நிறைய பேர் கூட இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் எதுவுமே ஃபேமஸே ஆக மாட்டாங்க. கடைசி வரையும் அந்த கொஞ்சம் இதுலயே தான் இருக்கு. ஒரு இன்ஃபர்மேட்டிவா போடுறவங்களா இருக்கட்டும், அதுலயே ரீல்ஸ் போடுறதுலயே கண்டென்ட் வைஸ் நல்லா போடுறவங்க, ஓன் ஸ்கிரிப்ட், ஓன் கண்டென்ட், இந்த மாதிரி பண்றவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி வந்து எதுவுமே நல்லாவே இருக்காது, என்ன பண்றாங்க இவங்க அப்படின்னு இருக்கவங்க தான் வந்து கேவலமா இருக்கு. அது ஏன்னா அது வந்து என்ன அப்படின்னா, அது அல்காரிதத்தோட ஸ்டைல். ஓகே, அது என்ன புரியாமல் நீங்கள் இப்போ விட்டுருக்கீங்களா? இது வந்து யூடியூப்போ, ஃபேஸ்புக்கோ, ட்விட்டரில் இது யார் நம்ம இன்ஸ்டாவோ டிசைன் பண்ணதே அதுக்காக தான். ஓகே. சோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் தான் வந்து நிறைய பேருக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கும். கேவலமான விஷயத்தை தான் செக்ஸுவல் கண்டென்ட்டு. ஏன்னு கேட்டால் 2 விஷயம் ஒன்று இருக்குது. எப்படின்னா, எந்த நாட்டிலையும் இந்த உலகத்தில் புரட்சின்றது வந்துடக்கூடாது. அறிவு சார்ந்து யாரும் யோசிக்கக்கூடாது. இதெல்லாம் மீறி, இந்த கட்டுப்பாடெல்லாம் மீறி ஒருத்தன் படித்து, ஒரு பொண்ணோ படித்து அறிவாளியாக வந்துட்டாங்கன்னா அது ஓகே. ஆனால் இந்த சமூகம் வந்து ஒரு முட்டாளாக போதைக்கு அடிமையாகி, செக்ஸுக்கு அடிமையாகி, ஒரு புகழ் போதைக்கு அடிமையாகி, இல்லைன்னா செலிப்ரிட்டின்ற போதைக்கு அடிமையாகி, இல்லை பைத்தியம் பிடிச்ச மாதிரி எடுக்கிறதெல்லாம் ரீல்ஸாக எடுத்து போட்டு அது வாழ்க்கையில் அது ஃபுல்லாக மூழ்கி அது வந்து வேறு சிந்தனையே வரக்கூடாது. ஓகே, அப்படின்றதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது தான் இது சோசியல் மீடியா. அதை முதல்ல பேசிக் புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து அவன் என்ன பண்ணுவான்னா, கேவலமானவர்களையும் கேடுகட்டவர்களையும் வளர்த்து விடுவான். அவன் ஒரு செக்ஸ் கண்டென்ட் போடணுன்னா, அந்த காலத்தில் வந்து இப்போ நீங்கள் யூஎஸில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சில மாகாணங்களில் மட்டும்தான் பான் ஃபிலிமை ஷூட் பண்ணுவாங்க. ஷூட்டிங் டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கும். நடிகர்கள் இருக்காங்க நிறையா பேர். இதே தொழிலாக சினிமா மாதிரியே போயிட்டுருக்கோம். அது பெரிய கோடிக்கணக்கான பிஸ்னஸ் வேர்ல்டு ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ரைட்டா? அப்போ அதில் நடிக்கக்கூடிய பெண்கள் வந்து அளவாக தான் இருந்தாங்க, ஆண்களும் அளவாக தான் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இதோட வாண்டட் வந்து 100 மடங்கு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் 1000 மடங்கு வாண்டடுக்கு 5 பேர் தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த ஃபீல்டில் இன்னொரு 500 பேருக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 500 பேரை எப்படி நீங்கள் கொண்டு வருவீங்க? அதுக்கு தான் சோசியல் மீடியா. ஓகே. இப்போ சோசியல் மீடியாவில் வந்தபோது என்ன ஆகுதுன்னா, பொறாமையை தூண்டி விட்டு ஆடைகளை குறைக்க வைக்கிறது. அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிள்ளை வந்து கடைசியில் பான் ஆக்ட்ரஸாகவே ஆயிடும். அதில் வடிகட்டினீங்கன்னா ஒரு 1000 பேரில் ஒரு 5 பேர் தான் இருக்காங்கன்னு வைங்க. ஒரு 50 பிள்ளைங்க அரைகுறை ட்ரெஸ்ஸில் தான் போடும். அப்போ அதை உள்ளே எழுதுனா அது வந்து இதை ஃபில்ஃபில் பண்ணும். ஓகே. ஃபுல் நியூடு மூவி ஓடுதில்ல, அது போல் இது ஆஃப் நியூடாக இருக்குது, இது போதுன்ற அளவுக்கு இது ஒரு சில பேருக்கு. அதில் இல்லை ஃபியூல் பண்ணால் அதில் ஒரு ஃபில்டர் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 10 வந்து ஃபுல் நியூடுக்கு வந்துடும். அப்போ வந்து என்னென்னா, இந்த தொழிலுக்கு வந்து ஆட்களை இறக்கணும் அப்படின்னா, வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கலாச்சாரம் அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்கவங்கள பைத்தியம் பிடிக்க வச்சு, செலிப்ரிட்டி நம்மளை 4 பேர் பார்க்குறான், இவளையே பார்க்குறான், இவன் மூஞ்சி முகரே இப்படி இருக்குது, நமக்கு என்ன இருக்கோன்னா அழகான பிள்ளைங்கள தூக்கி விட மாட்டாங்க. ஓகே. அவங்கள பொறாமப்பட வச்சு இன்னும் அவங்கள வந்து கீழ்த்தரமாக இறக்கி விட்டு, அப்படி வந்தால் தான் நீ இவளோட போட்டி போட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆளை தான், ஒரு மீடியமாக ஒரு மாதிரியாக இருக்குது ஓகே அப்படின்ற ஆளை தூக்கி விடுவாங்க. ஒரு அழகான பொண்ணு இருக்குன்னா அதை இதோட காம்படிட் பண்ணி அது ஜெயிக்க முடியாமல் மறந்து பிடிச்சி எடுத்துருவோம். இவெல்லாம் ஒரு ஆள், இவளுக்கு இவ்வளோ ரசிகர்கள், எதை போட்டாலும் 1 மில்லியன் பார்க்குறான், 500 மில்லியன் பார்க்குறான், நம்ம போட்டோன்னா 5000 10,000 பேர் கூட பார்க்க மாட்டான், ஒரு 100 லைக் வர்றதே பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி அந்த பொறாமையை தூண்டி விட்டு இது பண்ணுறதுக்காக தான் சோசியல் மீடியா உருவாக்கப்பட்டது. அதனால் சோசியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, டிவி மீடியாவாக இருந்தாலும் கேவலமானவர்களை உயர்த்தி விடுவான். அந்த பர்சன்டேஜ் தான் அதிகமாக இருக்குது நாட்டில். புரியுதா உங்களுக்கு? ஓகே. அறிவுஜீவியை கொண்டு வந்து வளர்த்து விட்டான்னா எந்த பிரயோஜனம்? எவனும் அறிவுஜீவி ஆக முடியாது. அதுக்கு நிறையா படிக்கணும், நிறையா இது பண்ணணும், அது ஒரு லட்சியமாக மண்டையில் வச்சுட்டு பண்ணணும். சரியா? இது வந்து அப்படி கிடையாது. ட்ரெஸ்ஸு தான் டப்புன்னு ஒரு இதை போட்டுக்க, டக்குன்னு ஆஃப் ட்ரௌசரை போட்டு வந்துட்டிங்கன்னா பயங்கர ரீச் ஆகிடும். அப்படிப்பட்ட ஆட்களை கொண்டு வந்து வளர்த்து விடுவாங்க. வளர்த்து விடும்போது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும். இப்போ இவன் இருக்கான் அப்படின்னா
இவன் ஒன்றத்துக்காகாத இத்து போனவனாக இருக்கும். அவனுக்கு ஒரு பொம்பளை வேஷத்தை போட்டு என்னத்தையும் அவனை பழகி விட்ருவாங்க, ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது என்னாங்கன்னா இவன் டிவியில் வந்துட்டான் போனோன்னா இவன் தரத்துக்கு அந்த மாதிரி ஒன்று இருக்கும். இப்போ அந்த டிரான்ஸ்ஜெண்டர் இருக்குது. இப்போ டிரான்ஸ்ஜெண்டர்களில் இதில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம ஓப்பனாக பேச முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா தீவிரமாக ஒரு ஆணை லவ் பண்ணுவாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் பொறுத்த அளவுக்கு உயிரை கொடுத்து லவ் பண்ணக்கூடிய பெண்களை விட டிரான்ஸ்ஜெண்டர்கள் நம்பிக்கையான ஆட்களாக இருப்பாங்க. கரெக்ட். ஏன்னா அவங்களுக்கு பெரிய வீக்னஸ். ஓகே. நம்மளை யாருமே பார்க்க மாட்டாங்க, நம்மளை யாருமே இது பண்ண மாட்டாங்கன்னும் போது அவங்களுக்கு ஒரு காதலன் கிடைக்கிறான் அப்படிங்கும்போது அவங்க அவனை அப்படி நம்புவாங்க. ஆனால் இவங்க என்னன்னா காசுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த டிரான்ஸ்ஜெண்டர் இருக்குது அப்படின்னா சரி அதுக்கு ஆள் கிடைக்கல, ஆனால் என்கிட்ட நிறையா காசு இருக்குது, டெய்லி ஒரு 2000 வருமானம் சம்பாதிக்குது அப்படிங்கும்போது சரி இதை வச்சு கொஞ்சம் நம்ம வளர்கிற வரைக்கும் இப்போ சென்னையில் வாடகை கொடுக்கணும், போகணும், சாப்பிடணும், வைக்கணும் போது இதை வச்சுட்டு அதை அஸ்கா போட்டு வச்சுக்கிட்டு அதுகிட்ட காசு பூரா பிடிங்கி தின்னுட்டு இருந்துட்டு ஒரு டைம் இவனுக்கு காசு வந்துருச்சு, இவனுக்கு வேறு ஆள் செட்டப் ஆயிடுச்சுன்னா இதை கழட்டி விட்டுருவாங்க. இதுதான் நடக்கும், இதுதான் நடந்திருக்கு. இந்த இவன் நீங்கள் சொல்கிற நபரும் அப்படி தான் பண்ணியிருக்கான். இது வந்து 100% சென்னையில் டிவியில் நடிக்க வர்றவனும் சரி, சினிமாவில் நடிக்கணும் வரவனும் சரி, ஏன்னா அவங்களுக்கு வருமானம் இருக்காது. அப்போ என்னன்னா அடுத்த கட்டமாக பெண்களை தான் கை வைப்பான். ஏமா அதே மாதிரி பெண்கள் இந்த பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் நல்ல நிலையில் இருக்கான்னா சும்மா சூப்பராக இருப்பான். எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணெல்லாம் இருந்தது, தெலுங்குக்கு போயிடுச்சு. அது என்ன பண்ணுறது ஐடி ஃபீல்டில் இருக்குது, அதுக்கு சீரியலில் நடிக்கணும்னு ஆசை. அப்போ ஒரு பையன் லிங்க் ஆகிறான், அவன் ஆள் சூப்பராக இருக்கான், ஆனால் அவன் வந்து அவனுக்கு வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்லாத போது அவன் ஆள் சூப்பராக இருக்கான், அவன் என்னைக்காவது வந்துடுவான், ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு சின்னதாக 2 சீரியலில் நடித்தான், சரி அடுத்து கிளிக் ஆயிடுவான்னு அவனோட அட்டாச்மெண்ட் போடுது. அவன்கிட்ட காசு இல்லைன்னா அவனுக்கு செலவு பண்ணிகிட்டே இருந்தது. செலவு பண்ணி அவன் கூடயே போகிறது, ஷூட்டிங் பார்க்க போகிறது, இப்படியே போகும்போது என்ன போய் இது ஆஃபர் பிடிச்சிருச்சு. ஓகே. இதுக்கு சான்ஸ் கிடச்சி இப்போ தெலுங்கு சீரியல்லாம் நடிச்சிட்டு இருக்கு. இந்த பையனை கழட்டி விட்டுருச்சு. இவனுக்கு இப்போ வரைக்கும் வாய்ப்பு இல்லை. இப்போ இவனை வந்து இன்னொரு பொண்ணு கவர் பண்ணி வச்சிருக்கு, புரியுதா? இப்போ அந்த பொண்ணு இவனை ஏமாற்றிட்டு போயிடுச்சு. ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா அது இப்போ பீக்கில் போயிடுச்சு சீரியலில். இவன் ஆகாவலியாக இருக்கான், ஆள் நல்லா இருந்துன்னா பிரயோஜனம். வருஷக்கணக்காக அவனுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இவன் விளங்க மாட்டான்னு அது தெரிஞ்சிச்சு, கழட்டி விட்டு இன்னொரு பையனோட போயிடுச்சு. இது அப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி போயிடுச்சா. போனோடனே இவன் வந்து இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணு ஆள் சூப்பராக இருக்கும், இது பரவாயில்லாமல் இருக்கும். ஓகே. இது ஆனால் மாதம் மாதம் நல்லா சம்பாதிக்குது, 1 லட்ச ரூபா வரைக்கும் ஐடியில் சம்பாதிச்சிட்டு இருக்கு. அது என்னென்னா சினிமாவுக்கு சீரியலுக்கு வராது. இந்த மாதிரி ஒரு பையன் அது கிடைக்காதுன்னு சொல்லி அது இவனை அஸ்கா போட்டு இவனை தூக்கிட்டு போயிடுச்சு. இப்போ இவனுக்கு ஃபுல்லாக அந்த பொண்ணு தான் செலவு பண்ணுது. அப்போ என்னதுன்னா இவனுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு செலவு பண்ணி இவனை பேஸ் பண்ணி அது நடிக்க போய் இவனை கழட்டி விட்டு போயிடுச்சு. இன்னொன்று இப்போ இவனை பேஸ் பண்ணி வச்சிருக்கு, இப்போ போயிட்டுருக்கு, ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க, கல்யாணம் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ என்னென்னா இதில் யார் ஏமாற போகிறான்றது இன்னும் 2 வருஷம் கழிச்சு தெரியும். ஒன்று அந்த பொண்ணு என்ன நோக்கத்தோடு வந்து இவனை பிடிச்சுன்றதோ, இல்லை இவனுக்கு ஒரு மார்க்கெட் கிடைச்சுன்னா இதை கழட்டி விட்டுருவான். ஏன்னா இவனுக்கு ஏற்ற பேர் இது கிடையாது. ஓகே. அதை பார்த்தாலே தெரியும் பையன் அவ்வளோ சூப்பராக இருக்கு, ஆனால் இவனுக்கு வழி கிடையாது, இவனுக்கு வாய்ப்பும் இல்லை, வழியும் கிடையாது. இவனை இப்போ சோறு போட்டு வளர்க்குறது அந்த பிள்ளை தான். ஸோ இப்படி தான் வந்து சோசியல் மீடியாவிலும் சரி விஷுவல் மீடியாவிலும் இப்போ போயிட்டுருக்கு. சினிமாவில் டைரக்டராக வரணும் அப்படின்னு வர்றவங்களில் 90% யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. என்ன கஷ்டப்பட்டாலும் யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டாங்க. ஆனால் அவன் டேரக்டர் ஆகிட்டான்னா அவனோட ஆட்டிடியூடே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் எந்த பொண்ணையும், அதாவது நீங்கள் சொல்கிறது இந்த போய் ஒரு பொண்ணை கூப்பிட்றது வைக்கிறதுன்றது வேறு, அந்த மாதிரி டேரக்டர்ன்றது தனி, அது ஒரு 10% 20% அது வேறு. ஆனால் உண்மையிலே லவ் பண்ணினா கஷ்ட காலத்தில் ஒரு பொண்ணு நம்ம டேரக்டர் ஆகணுன்றப்போ ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னா அந்த டேரக்டர் ஆகிட்டானா அவன் சத்தியமாக அந்த பொண்ணை கடைசி வரைக்கும் விட்டு வச்சுருப்பான். ஆனால் அது 90%. அதே மாதிரி நடிகன் ஆகணும்னு வர்றான், இல்லை ஊர்லேருந்து கஷ்டப்பட்டு வர்றான், ஆள் நல்லா இருப்பான், ஆனால் அவனுக்கு வேறு வழியே கிடைக்கான்றவன் இவன் 90% ஏமாத்துக்காரனாக தான் இருப்பான். இது ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தது. ஓகே. எல்லாரையும் நம்ம சொல்லலை, ஓகே, இதுலேயும் எல்லாரையும் சொல்ல முடியாது. எல்லா டேரக்டராக வரவன் பூரா நல்லவன்னு சொல்ல முடியாது. ஒரு எடிட்டர் ஆகணும்னு ஒருத்தர் வராரு, ஒருத்தர் கேமராமேன் ஆகணும்னு வராரு. அப்போது கஷ்ட காலத்தில் ஒரு பொண்ணு லவ் பண்ணது சரின்னா 80% கேமராமேன் ஏமாற்ற மாட்டாங்க, ஒரு 20% ஏமாற்ற. ஆனால் நடிகரில் 90% ஏமாற்றுவான். ஓகே. ஸோ டெக்னீஷியன் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டோம் நம்ம பார்த்த வரைக்கும். ஓகே சார். அதே மாதிரி வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லாம் இந்த மூவிஸ்க்கு வந்து இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து இது வந்து எடுக்கும் போதே ஆக்டர்ஸ் எல்லாம் எடுக்கும் போது ஆடிஷன் வச்சு அந்த மாதிரி எடுப்பாங்க. இப்போ மோஸ்ட்லி வந்து இந்த இன்ஸ்டாகிராம்ல யாருக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்காங்க, ஸோ இது மாதிரி தான் பேஸ் பண்ணி இதை மாதிரி பார்த்து தான் எடுக்கிறாங்க. அப்படிதாம்மா. இப்போ வந்து எப்படின்னா நீங்கள் அந்த காலத்தில் எப்படின்னா அந்த காலம் இல்லை 90s வரைக்கும் 2010 வரைக்குமே அப்போ எங்கே இந்த இன்ஸ்டாகிராம் 25க்கு அப்புறம் தான் இது பீக்கில் போயிருக்கு. 2020க்கு அப்புறம் ஆஃப்டர் கோவிட். அதுக்கு முன்னாடிலாம் என்னென்னா நீங்கள் யார் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்கன்னே தெரியாது. ஒரு பொண்ணு பார்க்க அப்படியே சோம்பலாக இருக்கும், ஆனால் நடிச்சுன்னா பேய் நடிப்பு நடிக்கும்.
சில பிள்ளைங்க படபடன்னு பேசும், கேமரா ஆன் பண்ணிங்கன்னா சொதப்பலாக்கி விட்ரும். ஸோ அதுக்காக தான் இந்த மேக்கப் டெஸ்ட்டு இதெல்லாம் வைப்பாங்க. ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் ஒரு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. இப்போ திறமையை அவங்களே காட்டி அவங்களே வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு மீடியம் வந்ததுனால இதுலேருந்து செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ உள்ள காலத்தில் அதுலேருந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அதிலே விஷுவல்லே நீங்கள் கேமரா ஆங்கிள் பார்த்துடலாம், அவங்களோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம், ஆல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம், நடிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். எல்லாமே இது ஓகேவா, நம்ம கதைக்கு இந்த பொண்ணு ஓகேவாமா, அந்த பையன் ஓகேனா அதுலேயே தெரிஞ்சிருதில்ல. இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணால் போகுன்றப்ப ஓகே பண்ணும். அந்த காலத்து நேரில் வர வச்சு நடிக்க சொல்லி ஏதாச்சும் சீனை கொடுத்து அதில் பல பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னா இப்போ உள்ள பிள்ளைங்க பசங்க இவங்க பேசுகிறதெல்லாம் ஒரு கணக்கில் எடுக்கக்கூடாது சமூகத்தில். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒன்று இவன் அவளை ஏமாற்றணுன்னு இருக்கான், இல்லை அவள் வந்து இவனை ஏமாற்றணுன்னு இருக்கா, இல்லை அவன் வந்து ஏமாந்துடுறா, இல்லை இவன் ஏமாந்துடுறான். இது வந்து தொடர்ச்சியாக டிவி மீடியாலையும் சினிமா மீடியா இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து பீக்கில் இருக்கிறது டிவியும் வெர்டிக்கல் மூவி பண்ணுறேன், ஹரிசாண்டல் மூவி பண்ணுறேன்னு ஒரு பெரிய கும்பல் ஏமாற்றிட்டு இருக்கு. அது எதுலடா வரும்னா எதுல இல்லை, இது பைலட் ஃபிலிம்ன்றாங்க. பைலட் ஃபிலிம் மட்டும் இன்றைக்கி சென்னையில் 100 பேர் ஷூட் பண்ணிகிட்டு இருப்பான். பைலட் ஃபிலிம்னு அது என்னன்னே அவனுக்குமே தெரியாது. ஒரு படம் பண்ண போகிறாங்கன்னா பைலட் ஷூட்டுன்னு சொல்லி பல பிள்ளைங்க பசங்க நாசமாக போயிட்டுருக்காங்க. அதான் அவங்க தெரிஞ்சு தான் போகிறாங்க, அது வேறு விஷயம். அது எக்கேடு கேட்டால் போட்டோம். இது வந்து பொதுத்தளத்துக்கு வரும்போது இவங்களோட கேரக்டரே இதுதான்றதை நம்ம நீ எதுக்கு அவன் ஒரு டுபாக்கூர் அவனை நம்பி நீ ஏன் போன, அவனை நம்பி போய் நீ நகையெல்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து நீ வந்து இப்போ ப்ரெஸ் மீட்டை வச்சு கேட்டால் எனக்கு இவர் வந்து லவ் பண்ணுறேங்க, இவருக்கு நகையெல்லாம் கேட்குறாரு கொடுக்குவான்னு கேட்டால் கொடுத்தீங்க. ப்ரெஸ் கிளப்பில் வந்து ப்ரெஸ் மீட் வச்சு இன்றைக்கி உனக்கு பிரச்சனைன்னா இதுக்கு வரீங்க, நல்லா வாழ்ந்துட்டீங்கன்னா சத்தம் இல்லாமல் இருக்கீங்க, பிரச்சனைனா இதுக்கு இங்கே வரீங்க, நீங்களே சமாளிச்சுட்டு போக வேண்டியதான். ஓகே சார், அதுதான் சார் இந்த பிரஸ் மீட் இவங்க கொடுத்த அப்புறம் ஆல்ரெடி வந்து பிரச்சனையில இருந்த அந்த திருநங்கை சொல்லியிருந்தோம் இல்லையா, அவங்களுமே வந்து இப்ப திரும்பவும் ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. எனக்கு காசியுமே ஏமாத்திடாது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னை வந்து லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த பிரஸ் மீட்ல வந்து எனக்கு காசியுமே வந்து சேர்த்து ஏமாத்திட்டாங்க, சிஎம் சார் நீங்க தான் வந்து இதை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்ற அவளோட ஓடி போயிட்டான்றதா சிஎம் சாருக்கு வேலை. அது இப்போ முக ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், எவன் அவளோட ஓடி போயிட்டான், எவன் அவன்கிட்ட காசை பிடிக்கிட்டு ஓடிட்டான், எவன் வந்து சிஎம் சார் வந்து வாமா என்னம்மாச்சு தம்பி இங்கே வா, என்ன எவ்வளோ வாங்கினா அவட்ட கொடுத்துட்டு திருப்பின்னு சொல்லுவார் வந்து. ஆமாம், அவங்க கேடு கெட்டவன்லையும் கேவலமானவனாக இருக்காங்க. ஸோ இது பூரா டுபாக்கூர் தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திருநங்கைகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, 90% உங்களை லவ் பண்ணுறோன்னு சொல்கிறது எல்லாமே ஏமாத்து வேலை தான். ஓகே அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஏமாந்துட்டு அதில் உங்களுக்குள்ள ஒரு டிப்ரெஷன் ஆகி மனசோர்வாகி நொந்து நூடுல்ஸ் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறது வந்து நீங்கள் வந்து ரொம்ப சீரியஸாக இது பண்ணி தான் இல்லை, உணர்வுபூர்வமாக தேர்ந்தெடுத்திங்கன்னா உங்களுக்கு தோல்வி தான். 90% பேருக்கு முன்னிருக்குன்னு தான் டேட்டா சொல்லுது, நம்ம சொல்லுவோம். அதனால் நீங்கள் அதுக்கப்புறம் ஐயோன்னா கூட ஒன்றும் நடக்காது அப்படின்றது தான் இது. அதே மாதிரி நீங்கள் ஏமாற்றணும்னு நினைக்கிற ஏமாத்துற மாதிரி இது எல்லாமே டுபாக்கூர் தான். இப்போ நீ வந்து இவ்வளோ பேர் இந்த நாட்டில் இருக்கான், நீ இவனுக்கு எதுக்கு போய் நகையை கழட்டி கொடுத்த, எதுக்கு செலவு பண்ணனா, நீ அவன் ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கான், அவனை வச்சு ஏதாவது ஹோட்டலில் உழவு வைக்கலான்னு போயிருப்ப, எல்லாம் இது பண்ணி அவன் வேறு எதுக்கு போனோடனே இப்போ வந்து ப்ரெஸ் மீட் வைக்கிறீங்க, ப்ரெஸ்ஸை கேட்டால் நீ கடன் கொடுத்த அப்படின்ற மாதிரி தான் இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம்.